இது ஒரு ரியல் ஸ்டோரி. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. லாக்டவுன் டைம்ல மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகி கீழே இறங்கிட்டு இருந்துச்சு. அவர் SBI மேக்னம்ல மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காரு. அவர் என்கிட்ட வந்துட்டு, முத்து, நான் அது மாதிரி SBI மேக்னம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ வந்து 25,000. இப்போ அது 17,500 இருக்கு, இறங்கிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட சொன்னது, நீங்க இந்த 17,500 இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில எடுத்துருங்க. எடுத்துட்டு அதே SBI கம்பெனி ஷேர்ஸை வாங்கி வைங்க. நான் சொல்லும் போது ஷேர் பிரைஸ் வந்து 147 to 150 இந்த ரேஞ்ச். அவர் விட்டுட்டார். அதுல இருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு தீபாவளி டைம்ல அவர் மீட் பண்ணேன். அவர் கூப்பிட்டு, முத்து, அந்த SBI மேக்னம் வச்சிருந்தோம்ல, அது 17,000 ரூபாய் இருந்தது, இப்போ 35,000 ரூபாய்க்கு வந்துருச்சா? சூப்பர் அனுப்புங்க. இதுல என்னப்பா சூப்பர்? அன்னைக்கு மட்டும் அதே நான் 150 ரூபாய்க்கு அந்த SBI ஷேர் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு அதோட ஷேர் பிரைஸ் 550 ரூபாப்பா. மியூச்சுவல் ஃபண்டை விட இது அதிகமாகவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஈக்விட்டி மார்க்கெட்டா இருக்கட்டும், ரிஸ்க் வந்து சேம் தான். ஆனா ரிவார்டு அப்படின்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டை விட ஈக்விட்டி மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாகவே ரிட்டர்ன் கொடுக்கும்.